ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கருப்பு கவுனி சக்கரை பொங்கல் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு கருப்பு கவுனியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ஊறிருக்க கருப்பு கவுனி அரிசியை மட்டும் நல்லா வடிகட்டி குக்கருக்கு மாற்றிக்கோங்க. அது கூட ஒரு 3.5 கப்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். நீங்கள் அரிசி ஊற வச்ச தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப்பு ஊற வச்ச தண்ணியும் 2 கப்பு நார்மல் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 1/2 கப் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறதுனால 2 வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 6 விசில் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு அரிசி. இப்போ இது கூட 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லமும் எடுக்கணும். நம்ம 1 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய்யில் முந்திரையும் திராட்சையும் வறுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான கருப்பு கவுனி சக்கரை பொங்கல் ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியும் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.